உங்கள் பாத்ரூமில் விடாப்பிடியான அழுக்கு உப்பு கரை பாசி பிடிஞ்சு மஞ்சள் பிடிச்சிருக்கா கவலையை விடுங்க. அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானதான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரப்பா. அது மட்டும் இல்லாத இந்த மழைக்காலத்துக்கு தேவையான டிப்ஸும் சொல்லியிருக்கேன். வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சமையலுக்காக எண்ணெயை வாங்கிட்டு நம்ம பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு அந்த கவரை வந்து அப்புறமா அந்த கவரை வந்து வேஸ்ட்டாக நம்ம வந்து தூக்கி தான் போடுவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நம்ம வந்து பயன்படுத்தும் போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக அது என்னென்னு வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். இந்த கவரை நம்ம தூக்கி போட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே அப்படியே வந்து எண்ணெய் ஒட்டிகிட்டு இருக்கும். ஏன்னா வந்து எண்ணெய் அப்படிங்கிறதுனால இந்த கவர் ஃபுல்லாகவே கொஞ்சமாக அப்படியே வந்து அப்படியே பரவலாக வந்து நமக்கு ஒட்டிகிட்டு தான் இருக்கும். அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சிஸ்ஸர் வச்சு 4 சைடும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நல்லா நீட்டு ஷீட்டாக இந்த மாதிரி ஒரு ஷீட்டு கிடைக்கிது பாருங்கள். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கு இல்லையா? இதை வந்து நம்ம சப்பாத்தி பூரி தேய்க்கிறதுக்கு கூட இந்த வந்து கவரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த எண்ணெயை வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காய்கறிலாம் வந்து கட் பண்ணோம் இல்லையா போர்டு, அந்த போர்டு வந்து கொஞ்சம் நாளில் வந்து ஒரு மாதிரி வந்து ஒயிட் படிஞ்ச மாதிரி பூசணம் பூத்தா மாதிரி ஆகிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு டைமாவது நம்ம வந்து எண்ணெய் வாங்குவோம் இல்லையா, அந்த கவரை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணும்போது போர்டு பார்க்குறதுக்கு நல்லா பளபளப்பாக புதுசு மாதிரியே இருக்கும். நம்ம வேஸ்ட்டாக அதை தூக்கி போட்டோம் அப்படின்னா வந்து இந்த மெத்தடை நம்ம ட்ரை பண்ணவே முடியாது. கண்டிப்பாக இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். லெமன் சால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். இது வந்து நான் நிறைய கிளீனிங்க்கு நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி வந்து கடையில் வந்து நமக்கு கிடைக்கும். இது உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவர் தான் தந்திருப்பாங்க. இது நிறைய நான் யூஸ் பண்ணிட்டேன். இப்போ அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி நான் வந்து மிக்ஸி ஜார், சின்ன ஜார் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நமக்கு நல்லா வந்து பவுடராக கிடைக்கும். அதனால் மிக்ஸி ஜார் சின்னதில் வந்து நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவே எடுத்திருக்கேன். இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து நம்ம அரைச்சி எடுத்துடணும். நம்ம அரைச்சி எடுக்கும்போது நல்லா வந்து நமக்கு நைஸ் பவுடராக கிடைச்சிடும். லெமன் சால்ட்டு பார்க்குறதுக்கு வந்து நல்லா சக்கரை மாதிரி ஒயிட் சுகர் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இருக்கும் நமக்கு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்போதுமே டாய்லெட்டு, பாத்ரூம் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி பவுல் வச்சுருக்கேன். அந்த மாதிரி வந்து ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பவுலில் நம்ம அரைச்ச பவுடரை வந்து சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு பொருளாக நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நிறைய வந்து க்ளீன் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வந்து சிட்ரிக் ஆசிட் வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது இன்னுமே பாத்ரூம் நல்லா பளபளப்பாக நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இதில் வந்து நம்ம பூஜை பாத்திரம் இதெல்லாம் கூட நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னாலும் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இந்த லெமன் சால்ட் வந்து எல்லா கடைகளிலுமே நமக்கு கிடைக்கும். நம்ம லெமன் சால்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாலே பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 ரூபாய்க்கே நமக்கு வந்து கிடைக்கும். இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக நம்ம வந்து பாத்ரூமாக இருந்தாலும் டாய்லெட்டாக இருந்தாலும் ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பவுலில் வந்து அரைச்ச அந்த லெமன் சால்ட் வந்து நம்ம சேர்த்தாச்சு. ஒரு 2 டீஸ்பூன் அளவு வந்திருக்கு. இது கூட வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கோங்க. நம்ம லெமன் சால்ட்டோட பேக்கிங் சோடா சேர்த்து நம்ம வந்து க்ளீன் பண்ணும்போது இன்னுமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கோலமாவு தான் நம்ம எடுத்துருக்கோம். நம்ம கோலமாவை சேர்த்து நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ணும்போதும் இன்னுமே நல்லா குறகுறப்பாக நல்லா வளவளப்பு தன்மை, அந்த மஞ்சள் பிடிச்ச கரை இதெல்லாமே போகிறதுக்கு ரொம்பவே ஒரு சூப்பராக நமக்கு க்ளீன் ஆகும். இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்ஃப் எக்ஸல் எடுத்திருக்கேன். நீங்கள் சர்ஃப் எக்ஸல் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா எந்த பிராண்டு துணி சோப் பவுடர் இருந்தாலுமே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா வந்து லிக்யூட் இருந்தாலுமே நீங்கள் இது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட வந்து அடுத்து என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீயாக்கா தான். எக்ஸ்பிரியான சீயாக்கா பவுடர் எங்கிட்ட இருந்துச்சு. நீங்கள் வந்து கார்த்திகா சீயா இருந்தாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா வந்து நார்மல் சீயாக்கா ஏதாவது இருந்தாலுமே ஒரு 2 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இதை எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கார்த்திகா சீயாக்கா அப்படி இல்லைனா நம்ம சீயாக்கா போடும்போது இன்னுமே பாத்ரூம் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நான் வந்து சீயாக்கா வந்து சேர்த்துருக்கேன். இது எல்லா பொருளுமே நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கார்த்திகா சீயாக்கா சேர்க்குறீங்க அப்படின்னா வந்து ஒரு 3 பேக்கெட் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்மளுக்கு அந்த பேக்கெட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். இதுவே நார்மல் சீயாக்கா அப்படின்னா ஒரு பேக்கெட்டில் வந்து நிறைய இருக்கும். நான் வந்து இன்றைக்கி நார்மல் பேக்கெட்டு அந்த சீயாக்கா தான் எடுத்திருக்கேன். அது வந்து எக்ஸ்பிரி ஆகிடுச்சு. அந்த மாதிரி வந்து எக்ஸ்பிரி ஆன சீயாக்கா இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து நம்ம இந்த மாதிரி வந்து பாத்ரூமில் நான் எப்படி தூவி விடுறேனோ அதே மாதிரி நல்லா எங்கே பார்த்தாலும் பரவன மாதிரி தூவி விட்டுக்கோங்க. அதிகப்படியான அழுக்கு கரை, மஞ்சள் பிடிச்ச கரை இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாகவே வந்து தெளித்து விட்டுக்கோங்க. நம்ம பாத்ரூமுக்கு க்ளீன் பண்ணுற பொருள் எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து நம்ம வீட்டில் வச்சுருப்போம். கோலமாவு, பேக்கிங் சோடா, சீயக்கா, சர்ஃபு இது எல்லாமே வந்து நம்ம வீட்டில் வச்சுருப்போம் யூஸ் பண்ணுறதுக்காக. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் போட்டு நம்ம பாத்ரூமாக இருந்தாலும் டாய்லெட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடில் நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு நமக்கு வந்து சூப்பராக கிடச்சிடும். இதுவே வந்து நம்ம அதிக விலை கொடுத்து லிக்விட் பவுட்ரு இதெல்லாம் வாங்கி நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு பதில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சில வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து கெஸ்ட்டு, ரிலேஷன் இவங்கெல்லாம் வந்துடுவாங்க. அந்த டைமில் நம்ம வீட்டில் வந்து எந்த லிக்விட் பவுட்ரு எதுவும் இல்லாத டைமில் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம வந்து பாத்ரூம், டாய்லெட் க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தெளிச்சு விட்ட பவுடரில் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே க்ளீன் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக அந்த மாதிரி
கொஞ்சம் தண்ணியை எடுத்துகிட்டு அழகாக எங்கே பார்த்தாலும் நல்லா வந்து தெளித்து விட்டுறணும். தெளித்து விட்டுறதுக்கு அப்புறமா தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி வந்து ப்ரஷ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி குச்சி தொடப்பம் இருந்துச்சு அப்படின்னா வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வந்து நீளமாக தோகை மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி குச்சி தொடப்பம் இல்லாமல் கொஞ்சம் தேஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது நல்லா சொரசொரப்பான வந்து நம்ம வந்து சுத்தமாகறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம கார்னர் சைடு அந்த இடுக்குகள்லாம் நம்ம வந்து நல்லா வந்து கூட்டி நல்லா எடுக்கும் போது பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி வந்து எப்போ பாத்ரூம் டாய்லெட் க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஒரு கொச்சு துறப்பம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு இல்லையா, இதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நான் வந்து கழுவி காமிக்கிறேன் பாருங்கள் எந்தளவு நல்லா பளிச்சுன்னு இருக்குது. நம்ம பாத்ரூம் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்குமே இப்போ பார்க்குறதுக்கும் எந்தளவு சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம தேவையில்லாமல் எக்ஸ்பிரி ஆன மாவெல்லாம் கூட நம்ம வந்து இந்த மாதிரி வந்து அரிசி மாவு கோதுமை மாவு இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கூட இந்த பவுடர் கூட நம்ம சேர்த்து ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னுமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஏன்னா எக்ஸ்பிரி ஆனால் சீயாக்காய் பவுடர் மாவு இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தான் சேர்க்க செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி சேர்க்காமல் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து ஃபஸ்ட்டு எப்படி பார்த்தோம் இப்போ எவ்வளோ சூப்பராக பளபளப்பாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ மழை காலம் அப்படிங்கிறதுனால நம்ம பயன்படுத்துகிற தலையணை எல்லாம் வந்து உரையெல்லாம் துவைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். சில டைம் அழுக்காக இருக்குது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணி நம்ம துவைச்சி போட்டோம் அப்படின்னு கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம வந்து தலையணையில் உரையை வந்து மாட்ட முடியாது. அதுவும் இல்லாமல் நம்ம தலையணை உரம் மாட்டாமல் அப்படியே வந்து தலையணை மேலே வச்சு நம்ம தூங்கவும் முடியாது. அந்த மாதிரி தூங்கும் போது நம்ம தலையில் எண்ணெயெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அது அப்படியே வந்து ஏன்னா வந்து தலையணை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதே டைமில் நம்ம மேலே இருக்கிற உரையை மட்டும் தான் வந்து நம்ம வந்து வாஷ் பண்ண உள்ளே இருக்கிற தலையணை வந்து நம்மளால் வந்து துவைச்சி எடுக்க முடியாது இல்லையா. அதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இந்த ஹஸ்பண்டோட ஷர்ட்டு அப்படி இல்லைனா பசங்களோட ஷர்ட் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பழசாகிடும், கொஞ்சம் வெளுத்த மாதிரி ஆகிடும் இல்லையா, அதெல்லாம் தூக்கி போடாமல் இது மாதிரி கொஞ்சம் நல்ல ஷர்ட்டாக வந்து எடுத்து வைக்கும்போது இது மாதிரி விஷயங்களுக்கு நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும். ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி வந்து வீடியோவில் காமிச்சிக்கோ அதே மாதிரி வந்து ஷர்ட்டை வந்து தரையில் வந்து நல்லா வந்து விரித்து போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா எங்கேயாவது மடிப்பு இருந்துச்சு அப்படின்னா வந்து அழகாக எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா வந்து கரெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து தலையணை தான் வந்து இந்த ஷர்ட் உள்ள வந்து வைக்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி எப்படி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சென்டரில் இந்த மாதிரி வந்து தலையணையை உள்ளே வச்சிடலாம். வச்சதுக்கப்புறமா நம்ம நார்மலாக எப்படி வந்து ஷர்ட் வந்து நம்ம வந்து பட்டன் போட்டு செய்வோமோ அதே மாதிரி வந்து பட்டனை வந்து நல்லா போட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்றீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ பாருங்கள் நம்ம எல்லா பட்டனுமே நல்லா போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து தலையணையோட உரை இல்லாத டைமில் சில டைமில் வந்து திடீர்னு கெஸ்ட்லாம் வந்துடுவாங்க. நம்மக்கிட்ட தலையணை இருக்கும் ஆனால் உரை இருக்காது. அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி வேஸ்ட்டு ஷர்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ரெடி பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு அவங்களுக்கு வந்து தலையணை உரையை வச்சு நம்ம வந்து கொடுக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மழை டைமுக்கும் வந்து தலையணை வந்து காயாத டைமில் வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்து 2 கை சைடு இருக்கு இல்லையா, அதை வந்து உள் சைடாக அந்த மாதிரி நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கணும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வந்து வாட்டமாக இருக்கோ இந்த மாதிரி மடித்து எடுத்து உள்ளே வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக நமக்கு ஒரு தலையணை உரை போட்டால் எந்தளவு ஒரு ஃபீல்னஸ் இருக்குமோ அதே ஃபீல்னஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா பட்டனுமே நம்ம போட்டு எடுத்தாச்சு. சூப்பராக வந்து நம்ம வந்து தலையணை உரை வந்து ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு பார்க்குறதுக்கு எந்த அளவு சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.